வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோடிங் அண்ட் டீகோடிங். ஒலிம்பியாடில் வர இது ஒரு ரீசனிங் செக்ஷன்ஸில் இது வர ஒரு கொஸ்டின். ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்மட்டும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி லெட்டர்ஸ், சிம்பிள்ஸ், ஷேப்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருவாங்க, கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் இருக்கும். அதுக்கான இது வந்து கோர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது வந்து நம்பர்ஸ், சிம்பிள்ஸ், லெட்டர்ஸ் எப்படினாலும் இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸில் கூட இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஃபைண்ட் தி கோட் ஃபார் ஃப்ரெஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க எப்படி எழுதுவீங்க? எஃபோட கோட் என்னது? டாலர். ஆரோட அது என்னது? எக்ஸ்கிளமேட்டரி மார்க். இ வந்து என்னது? என் ஸ்டார். சிக்கு ஹேஷ். ஹெச்சுக்கு காப்பி சிம்பிள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இது ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்கும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மெத்தட்லேயே நீங்கள் கொண்டு போகலாம். ஏன்னா வந்து எந்த சிம்பிள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ ஆப்ஷனில் வந்து $டாலரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லை 2-3 தான் டாலரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஒன்று வந்து அட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா இந்த சிம்பிளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஹேஷ் சிம்பிளெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? 4 சாய்ஸஸ் தான் இருக்கும். அதில் 2 வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டாலரில் கொடுத்தா மற்றதெல்லாம் நீங்கள் அப்போவே வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆப்ஷன் மெத்தடை நீங்கள் போனீங்கன்னா இது இன்னும் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக சால்வ் பண்ணி முடிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு இதில் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் ப்ராக்டிஸாக அதுக்குள்ளே பேஸ் பண்ணி என்னெல்லாம் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் வருதுன்னு பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்சில் எடுத்திருக்கோம். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஃப்ராங்க், ரேக், ஃபேக் இதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃப்ராங்க்னு பார்த்துக்கோங்க. ஃப்ராங்க்ல எஃப் எங்கே இருக்கு? அதுக்காக சிம்பிள்ஸ் வந்து அந்த கோடை நீங்கள் எழுதிக்கோங்க. ஆருக்கு A percentage, N star, K plus symbol. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து எழுதி வந்து கிட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. அதே மாதிரி ஒரு இதில் பண்ணிச்சுன்னா அதில் என்னென்ன மீனிங்ஃபுல் வேர்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் சைட்லேருந்து நம்ம நிறையா எஃபர்ட் போட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.